Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆடி வெள்ளி ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பொருள் வச்சு நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது இப்போது நான் வேக வைக்கிறேன். பச்சரிசி சீக்கிரமே வந்துடும். பாருங்கள், பஞ்சு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சிக்கலாம். நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் நான் வெல்லம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லத்தில் கல் மண் இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல வெல்லம் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா திக்காக வெல்லம் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த சாதத்தை பச்சரிசி சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அது இப்போ நல்லா கொதிக்குது. சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருக்கு. இது நமக்கு ஆறிச்சினாலும் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நீங்கள் 3 ஸ்பூன் கூட நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி திராட்சையாக வறுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் நம்ம திராட்சையை சேர்த்துட்டு வறுபட்டதும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்துட்டிங்கன்னா சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ஈஸியாக 2 பொருளை வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.